பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூரத்திலிருந்து வரும் செய்தி அல்ல, நற்செய்தி. வாழ்க்கை இழந்து உடைந்து போன, வாழவே பிடிக்கல, கடன்ல இருக்கிற என் கடனுக்கு யார் பதில் சொல்லுவா, நான் செத்துறது நல்லது, இனிமே என்னால வாழவே முடியாது, அவர்களுக்கு ஒரு நற்செய்தி வந்தால், விடாய்த்து போன ஆத்துமா, வறண்டு போன ஒரு மனிதன், வறட்சியில தாகத்துல தவிக்கிற மனிதன் குளிர்ந்த தண்ணீரை குடித்தால் எப்படி அவன் நிறைவாவானோ, ஒரு நற்செய்தி உங்களை நிறைவாக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன், தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இது உங்களுக்கு நற்செய்தியா, தூரத்துல இருந்து பல இடங்களில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவைகள் நற்செய்தியாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். பார்க்கிற அனைவரும் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. அதை என்னையும் இன்னும் கமெண்ட் பண்ணி உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கான நற்செய்தி தினந்தோறும் தூரத்திலிருந்து வரும். இன்னைக்கு ஒரு நற்செய்தியை இந்த வேத புத்தகத்தின் மூலமா வாசித்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். நான் பேசுவது நானே பேசினால் நடக்காது, வேதத்தை உங்களிடத்துல பேசுகிறேன். சத்தியமானவர் சத்தியமானவைகளை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக செபிக்கிறேன். பரலோக தேவனே, நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவரே நீர் அனுப்புகிறார். உங்க வார்த்தையின்படி ஆதுகடம் பாதுகாத்து வல்லமையாய் பயன்படுத்தி நடத்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். God bless you.